அண்மை செய்தி. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசு அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. ஒரே மாவட்டத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் அரசு அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய தலைமைச் செயலர்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, கூடுதல் விவரம். தேர்தல் ஆணையம் இன்று ஒரு முக்கிய உத்தரவை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாடு தலைமைச் செயலருக்கு அனுப்பியிருக்கும் கடிதத்திலே தங்களுடைய சொந்த மாவட்டங்களிலே பணிபுரியும் அதிகாரிகள் மற்றும் ஒரே இடத்தில் 3 வருடங்களுக்கு மேல் பணிபுரியும் அதிகாரிகள் ஆகியோரை இடமாற்றம் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறது. ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலும் இது போன்ற உத்தரவு வெளியிடப்படுவது வழக்கம் என்றாலும் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அதிகாரிகளை இடம் மாற்றம் செய்வதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது. தேர்தல் ஆணையமே அத்தகைய நடவடிக்கைகளை எடுக்கும். ஆனால் அதற்கு முன்பாகவே முன்னேற்பாடாக இந்த நடவடிக்கையை மாநில அரசுகள் மூலமாக தேர்தல் ஆணையம் எடுக்கிறது. ஆகவேதான் இதே போன்ற கடிதங்கள் தமிழ்நாடு மட்டுமல்லாது புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த தலைமைச் செயலர்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்படி இடமாற்றம் செய்ய வேண்டும் என்கிற உத்தரவு மருத்துவர்கள், பொறியாளர்கள் போன்றோருக்கு பொருந்தாது. அதே போல மே மாத இறுதிக்குள் பதவியில் இருந்து ஓய்வு பெறுபவர்களுக்கும் இந்த உத்தரவு பொருந்தாது. மேலும் தற்போது எஸ்ஐஆர் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பவர்களை இடமாற்றம் செய்ய முடியாது. அவசர காரணங்களால் இடமாற்றம் தேவை என்றால் அது மாநிலத்தின் தலைமை தேர்தல் அதிகாரியின் ஒப்புதலோடு மட்டுமே செய்ய முடியும். இதையும் இந்த கடிதத்திலே தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டிலே விரைவிலேயே சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் தேர்தலை நோக்கி மேலும் ஒரு கட்டம் முன்னேறப்படுகிறது என்பதை காட்டும் விதமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கான ஏற்பாடுகள் விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை காட்டும் வகையிலே இந்த கடிதம் அமைந்திருக்கிறது. ஆகவே தேர்தல் ஆணையம் விரைவிலேயே தமிழ்நாடு மற்றும் 4 மாநிலங்களிலே சட்டசபை தேர்தலுக்கான பணிகளை விரைவுபடுத்த இருக்கிறது. அதன் ஒரு முக்கிய கட்டமாகத்தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பாலா, விரிவான தகவல்களுக்கு நன்றி கணபதி.